Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா XXL சைஸில் crop top அதாவது yoke top ஒரு குர்த்திலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தை வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீல வாக்கில் மடித்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பக்கம் பேக்குக்கு. இங்கேயும் ஃபோல்டிங் இருக்குது. ஸோ அகலத்துலேயும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிளாத்தை மடித்து தான் கட் பண்ணுவோம். கிளாத்தோட அகலம் 30 தான் இருக்குது. ஸோ அதான் ஒரு பக்கம் வந்து நமக்கு 15 இருக்குது. இது வந்து ஷார்ட் டாப். ஸோ தைஸ் அளவுக்கோ இல்லை மேக்ஸிமம் முட்டி அளவுக்கோ நம்ம தைக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து 35 இன்ச்சஸ்க்கு ரெடி பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம். ஸோ மீந்ததுன்னா அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். யோக் டாப்பில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு தனி பீஸ், பாடிக்கு தனி பீஸ் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாத்தை வந்து மேல் பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால டிசைன் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் மாறி இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பிங்க் ஃப்ளவர் மேல் பக்கமாக இருக்குது, இதில் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இப்படியே இருக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ரெண்டு சைட்லேயும் சேமாக இருக்கணும்னா மேலே வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸையும் திருப்பி ஒரே சைடுக்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவு ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற சைஸ்க்கு கட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ஃபிட்டிங்கில் இருக்கிற ஒரு டாப் எடுத்து அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து 22 இன்ச்சஸ். ஸோ ஃபுல் ரவுண்டு வந்து 44, இது வந்து 22 இன்ச்சஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து தையல் இல்லாமல் 13 இன்ச்சுக்கு கிட்டே இருக்குது. ஸோ 13 இன்ச்சு நோட் பண்ணிக்கலாம். ஸோ தையலுக்கும் சேர்த்து 1 இன்ச் சேர்த்து 14 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து இன்ச் டேப்பை வச்சுட்டு ஹார்மோல் ஜாயிண்ட்டில் ரெண்டு பக்கம் கரெக்டாக டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுக்கிறேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் இருக்குது. மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்து 7.5 இன்ச்சஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் அளவு தையலுக்கும் சேர்த்து 14 இன்ச் பார்த்தோம். ஸோ அதில் பாதி 7.25 இன்ச்சு. ஸோ 7.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோ லென்த் வந்து தையலுக்கும் சேர்த்து 7.5 இன்ச்சு நம்ம நோட் பண்ணோம். ஸோ அதை மேலிருந்து 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யோக் பார்ட்டோட லென்த் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி 9 இன்ச்சஸ் தேவை யோக் பார்ட்டோட லென்த்து. ஸோ தையலுக்கும் சேர்த்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் அளவு 22 இன்ச்சுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம கிளாத்தை மடித்து வச்சுருக்கிறதுனால அதில் பாதி 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஹார்மோல் கிட்ட 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக. இந்த ஷேப் ட்ரா பண்ணும்போது கைக்குழியில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து பேக் ஹார்மோல். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப்பில் நம்ம லேட்டராக வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யோக் ஷேப் மார்க் பண்ணணும். ஸோ இந்த 7.5 இன்ச்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி இந்த ஷேப்பில் வந்து 6.5க்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் அப்படியே இந்த ஷேப்பில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து இந்த ஷேப்பில் இருக்க கிளாத் மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ், பேக் நெக் 5 இன்ச்சஸ். உங்களுக்கு வேணும்னா 7 இன்ச்சஸ் கூட டீப்பாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸை தனியாக கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். யோக் பீஸ் கட் பண்ண பிறகு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்திருக்கோம் இல்லையா, இந்த செஸ்ட் அளவு ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச் இருக்குது.
ஸோ லென்த்து வந்து 3.5 இன்ச்சு, டவுனில் வந்து 1 இன்ச். இதை நோட் பண்ணிக்கலாம். இங்கே மேல் பக்கம் ஃபோல்டிங் இருக்கிறதுனால இதையே நான் வந்து ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ரொம்ப சின்ன ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த அளவே போதுமானது. ஸோ ஸ்லீவ்க்கான பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து யோக்குக்கு கீழ் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து இதை தள்ளி வச்சுக்கலாம். இதை எவ்வளோ தூரத்தில் தள்ளி வைக்கணும் சைடில் இருந்துன்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம நோட் பண்ணி வச்ச 3.5 இன்ச் தள்ளி இந்த பீஸை நம்ம வைக்கணும். ஸோ இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச் தையலுக்காக இருந்தது. அதே மாதிரி இதோட டெப்த் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் தையலுக்கும் சேர்த்து 1.25 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஸ்லோப்பியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யோக் பீஸை கரெக்டாக வச்சு பார்க்கலாம். இந்த ஹார்ம் ஹோல் ஷேப் கரெக்டாக இருக்குது. இது நல்லா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ தென் இந்த ரிமைனிங் இன்ச்சஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறோன்னா 2 இன்ச் இல்லை 2.5 இன்ச் போதும். ஃப்ரண்ட்டில் மட்டும் ப்ளீட்ஸ் வைக்கிறீங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டுத்துலேயுமே ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். அகெயின் மேலேருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தென் இந்த சைடில் வந்து சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அங்கேருந்து லைட்டாக ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து சைட் கட் இருக்க மாதிரியும் தைச்சிக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைட் கட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம சைட் கட் கொடுத்து தைச்சிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதில் கிளாத் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சைடில் பாட்டமில் ஷேப் கொடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்லாண்டிங்காக லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைனில் கட் பண்ணிக்கலாம். இந்த டாப்ஸ் நம்ம வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மெத்தட் சூட் ஆகும். இந்த மெத்தடில் குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ராக்ஸ் கூட ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு லென்த்தி பீஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கத்தில் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தையலில் படாமல் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஸ்லோப்பை கட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இந்த பீஸ் அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு இந்த நெக்கோட ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீஸ்லேயும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் 2 பீஸ்லேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் மடிச்சு தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட யோக் பீஸை சேர்த்து ஜாயின் பண்ணணும். யோக் பீஸோட அளவுக்கு இந்த பாட்டம் பீஸில் ஸ்டிச் பண்ணிக்கணும். சென்டரில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு 2 சென்டரும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சைட்லேயும் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஸோ இதில் மட்டும் நம்ம இப்போது ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக கொஞ்சம் டீப் இருக்கிற மாதிரி ரஃப்பாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுத்துலேயும் இந்த ஜாயின் பண்ண யோக்கில் மேல் தையல் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும் இதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஒரு லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ஜிக்ஸாக் லேஸ் இதுக்கு மேட்சிங்காக பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் இந்த யோக்கோட ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் இந்த லேஸை வச்சு மேல் தையல் போட்டுக்கலாம். பேக் பீஸில் ஜஸ்ட் வெறுமை மேல் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தோட ஷோல்டர்லேயும் ஜாயின் பண்ணணும். ஷோல்டரில் ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கேற்ற சைஸ்க்கு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து அந்த தையலுக்கு கீழேருந்து வச்சு மெஷர் பண்ணலாம். 10 inches வருது. 9 inches ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். இதில் 2 ஸ்லீவ் பீஸ் இருக்குது. ஸ்லீவ் எண்டில் 1 inchக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கலாம். ஸ்லீவ் அளவு 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம 6.5 inch வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். மேலிருந்து 8 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு 3 inchல லைன் மார்க் பண்ணதை டாட் பண்ணிடலாம். இதில் அப்படியே ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு 6 inchக்கு மார்க் பண்ணி ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் கட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ்லேருந்து சைடு எண்டு வரைக்கும் 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸல் சைஸ் க்ராப் டாப் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.